கொல்லிமலையின் பெருமையை கொல்லிமலை கலிங்கம், கோரக்கர் மலைவாகடம், தம்மம்பட்டி சுவடிகள் கூறுகின்றன. சித்தர் நூல்களில் இம்மலை சதுரகிரி என்று குறிப்பிடப்படுகிறது. கொல்லிமலையின் உச்சியாக இருப்பது மாசி குன்று. ஒரு சமயம் சிவபெருமானை தேடிக்கொண்டு கொல்லிமலையில் ஏறினார் மாசி பெரியண்ணசாமி. இவருடைய சக்தியை தாங்காமல் குன்றுகள் ஆடின. இந்த மாசி குன்று மட்டும் ஆடாமல் தாங்கியது. அதனால் இங்கேயே தங்கினார். இதுவே மாசி பெரியண்ணசாமியின் மூலக்கோயில். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள புளியஞ்சோலையில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் மாசி பெரியண்ணசாமிக்கு மலையாள மக்கள் விசேஷ பூஜை செய்வதை அவர்களுக்கு தெரியாமல் பார்த்துவிட்டான். அதனால் அவனை கொல்ல முற்பட்ட போது மாசி பெரியண்ணசாமியும் அன்ன காமாட்சி அம்மனும் அவனது கனவில் இட்ட உத்தரவுப்படி இரவோடு இரவாக தென் திசை நோக்கி மாடுகளுடன் ஓடினான். குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் மாடுகள் சுற்றி சுற்றி வந்தன. புயல் காற்று வீசியது. அதுவே மாசி பெரியண்ணசாமி கூறிய குன்னிமரத் தோட்டம். அந்த இடத்திலேயே கோயில் கட்டப்பட்டது. அதுவே ஓமாந்தூர் பெரிய கோயில். கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமிக்கு இருக்கும் கோயில்களிலேயே இதுவே மிகப்பெரிய கோயில். இங்குள்ள சன்னதிகளில் அனைத்து தெய்வங்களும் ஜோதி வடிவில் அருள் புரிகின்றனர்.